ஓம் நம சிவாய. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாராபலன் என்கின்ற இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் நம்ம பார்க்குறோன்னா, நான் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்ம இயக்குவதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதன் பிரகாரம் இன்றைய நாளை இயக்கக்கூடிய நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதனால் என்ன மாதிரி பலன்கள் நம்மளுக்கு ஏற்படும், சுப பலன்கள் ஏற்படுமா அசுப பலன்கள் ஏற்படுமா என்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த நேரத்தில் சுப காரியங்கள் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நட்சத்திர பலன் நான் வீடியோவை போடுறேன். இதை எல்லாரும் கேட்டு பயன்பெறணும்னு இது மூலமாக கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பராபர வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜூன் 2/6/2026. திதி பார்த்தீங்கன்னா துவிதியை திதி. நட்சத்திரம் இன்று இரவு 9:30 வரைக்கும் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம்னு பார்க்கும்போது அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரம் ஜென்ம ஜாதகங்கள். ஜென்ம ஜாதகங்கள்லாம் மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இதெல்லாம் இருக்கும். இதில் செய்ய வேண்டிய பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், சொத்து வாங்கிறது, பத்திரப்பதிவு சேர்த்து, பதவி ஏற்றுக்கிறது, இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா, முடி வெட்டுதல், எண்ணெய் ஸ்தானம் செய்தல், ஸ்ரீபுருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காது குத்து, முடி இருக்குது, மொட்டை அடித்தல், கட்டிங் ஷேவிங் பண்ணிக்கிறது, மருந்து சாப்பிடுதல், அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த தாரையில் பண்ணக்கூடாது. இதை பண்ணால் நம்மளுக்கு பிரச்சனை உண்டாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னு பார்க்கும்போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சம்பத்து தாரை. பொருள் வரவு, காரிய சக்தி இது 2ம் உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான செயல்கள் மேற்கொள்ளலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனை வாங்கலாம். பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் செய்யலாம். பணம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் செய்யலாம். செல்வம் பெருகும், பொருள் வரவு உண்டாகும். வெளிநாடு செல்லுதல், புதிய தொழில் செய்தல், இதெல்லாம் இந்த தாரையில் செய்யலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா விபத்து தாரை. பூசம், மனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்து தாரை. இதில் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும்? கோபத்தால் காரிய இழப்புகள் ஏற்படும். வாய்ப்புகள் தவறி போகும். மனக்குழப்பம், வீண் அலைச்சல் போன்ற இதெல்லாம் இருக்கும். எதிர்பாராத விபத்துக்கு ஈக்குவலான மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும். இதில் சுபகாரியங்கள் அனைத்தையும் தவிர்த்துட்டு தினமும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை கவனமாக செய்யணும். முன்னாடியே யோசித்து இந்த பண்ணலாமா வேணாவான்ற விஷயங்கள்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புதிய வாகனங்கள்லாம் வாங்கக்கூடாது இந்த தாரையில். அப்புறம் வாகனங்களை வேகமாக இயக்கிறது, இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்த்திடணும் இந்த தாரையில். அடுத்த பார்த்தீங்கன்னா சேமதாரை. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை. சேமதாரைன்னு பார்க்கும்போது ஆரோக்கியமான நாள், மற்றும் மனமகிழ்ச்சியான நாள். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம்னா, வீடு, வாகனம் அதெல்லாம் வாங்கலாம். சுபகாரியங்கள்லாம் செய்யலாம். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தலாம். நீண்ட நாள் நோய்க்கு மருந்து எடுத்துக்கலாம். பாதியில் நின்ற கட்டிட பணிகளை துவக்கலாம், சீக்கிரம் முடிஞ்சிடும். சேமதாரைன்ற போது இதில் சுபநிச்சயங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் செய்யலாம். இது ஒரு நல்ல தாரை. அடுத்தது பார்த்தோன்னா பிரத்யேக தாரை. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைன்னா என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல், மன தடுமாற்றம், முடிவு எடுப்பதில் சிக்கல், காரிய தடைகள் இதெல்லாம் உண்டாகும். இந்த இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆன்மீக பணிகள் செய்யலாம். தியானம் கற்றுக்கிறது, யோகா கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். மற்றபடி செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. தொழில் புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது. பொருட்கள் நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. புதுதாக எந்த விஷயமும் அதில் செய்யக்கூடாது. சுபகாரியங்கள் அனைத்தையும் தவிர்க்கணும். தினமும் நம்ம செய்யக்கூடிய தினசரி வேலைகளை செய்யலாம். வேலைக்கு போகிறோமா, அதில் கவனமாக செயல்படணும், வேறு ஒன்றும் இல்லை.
கவனமாக செயல்பட்டு நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சிக்கணும். 100% பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது. குறைச்சிக்கலாம். அதனால இந்த மாரி பிரச்சனைலாம் வரப்போது நம்ம தெரிஞ்சு முன் யோசனையோட செயல்படணும். அதுதான் இதனோட நோக்கம். அடுத்தது சாதகதாரை. சாதகதாரைன்னு பார்க்கும்போது மிருகசீரிஷம், திருவாதிரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரை. பார்த்தீங்கன்னா சாதகனா எண்ணங்கள் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாவல் இந்த மாரி இதுவும் நடக்கும். சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும். இதில் என்ன பண்ணலான்னா, பூமி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் பண்ணலாம். அரசு வேலைக்கு மனு அனுப்பலாம். தேர்வு போட்டிகளில் கலந்துக்கலாம். மற்ற சுப காரியங்கள் எல்லாம் செய்யலாம். புதிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். நம்மளுக்கு செயல்களுக்கு ஏற்ற சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதனால எதையுமே புது விஷயங்கள் எல்லாமே முயற்சி பண்ணலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா வதைதாரை. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, உடலில் சோர்வு, மனதில் இனம் புரியாத கவலை, பணிகளில் நாட்டம் இல்லாமை, ஒரு துன்பமான மனநிலையில் தான் நம்ம இருப்போம். இதில் வந்து பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கூடாது, யாரிடமும் வந்து வம்பு வழக்கு வச்சுக்கக்கூடாது. இந்த டைமில் வம்பு வழக்கு வரும், அதை தவிர்க்கணும். திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது. அனைத்து சுப காரியங்களும் தவிர்த்திடணும். தினமும் செய்கிற தினசரி வேலைகளை செய்யலாம். வேலைக்கு போகிறது இல்லை ஒரு என்ன தினசரி நீங்கள் செய்வீங்களோ அதை செய்யலாம். அதையும் வந்து முன் யோசனையோட செய்யணும். கொஞ்சம் நிதானமாக செய்யணும். யோசிச்சு இதை பண்ணலாமா இல்லை இப்போ பண்ணலாமா கொஞ்ச நேரம் பொறுத்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சியை கரெக்டாக எடுத்து செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை. மைத்திரதாரைன்னு பார்க்கும்போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் மைத்திரதாரை. மைத்திரதாரைன்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வரதுனால சந்திராஷ்டிரம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சந்திராஷ்டிரம நட்சத்திரன்றதுனால மோஸ்ட்லி இதில் வந்து சுப காரியங்களை செய்ய மாட்டாங்க. சுபகாரியம் சம்பந்தமான வேலைகளை செய்வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ காரியம் செய்தல், புதிய முயற்சிகள் இதெல்லாம் வந்து டைரக்டான விஷயங்களை தவிர்க்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சுப நிஷ்டிகள் சம்பந்தமான வேலைகள் செய்யலாம். திருமணத்துக்கு சம்பந்தமான ஒரு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து, நகை எடுக்கிறது, புடவை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். நட்போட்டம் விரிவடையும். பொதுவாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா மற்ற வந்து எல்லா சுபகாரியங்களுக்குரிய முன்னாடி நடக்க வேண்டிய வேலைகள்லாம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரை. அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்தது. கல்யாணம், திருமணம், காதுகுத்து மற்ற எல்லா சுபகாரியங்களில் செய்யலாம். நிலப்பத்திரிகை செய்யலாம். அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா நண்பரோட ஆதரவு உதவி கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், சுபகாரிய செலவுகள் உண்டாகும். திருமணத்து நகை போட வாங்குறது, தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சிகள் மேற்கொள்றது இது எல்லாமே பண்ணலாம். எல்லாமே காரிய சித்தி ஆகும். இந்த வீடியோ போடுறதோட காரணமே எல்லாருக்கும் தினமும் நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி வந்து எதிர்கொள்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு புரிதல் உண்டாகணுன்றதுக்காக தான் இது பண்ணுறது. ஏற்கனவே என் லைஃப்பில் 3 மாதம் யூஸ் பண்ணி பார்த்து இது கரெக்டாக நடக்குதுன்றதுனால தான் இந்த வீடியோவே எடுத்து எல்லாருக்கும் போடுறேன். இது வந்து ஒரு நாளில் 2 நாளில் இந்த புரிதல் உங்களுக்கு உண்டாகாது. ஒரு 3 மாதமாவது நீங்கள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணி இந்த நட்சத்திர பலன்கள் கரெக்டாக இருக்குதா, இது பிரகாரம் நடக்குதான்னு சொல்லி நம்ம ஒரு முன்ஜாக்கிரதையோட ஒவ்வொரு நாளையும் எதிர்கொண்டோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து நல்ல விஷயங்களை சாதகமான தாரைகள் வரும்போது முயற்சி எடுத்து மற்ற காரியங்களை வெற்றி பெறலாம். ஒரு வேலைக்கு போகிறது, வேலையில் இடமாற்றம் பண்ணணும், ஒரு தொழில் தொடங்க போகிறோம், இல்லை 2வது வருமானத்துக்கு பண்ணணும், ஏன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கணும். அது மாதிரி